சிவனே கற்கோயிலுக்கு வராமல் மனக்கோயிலுக்குத்தான் கும்பாபிஷேகத்திற்கு போனதாக பெரிய புராணம் சொல்கிறது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பரிவாரங்களுடன் போய் எங்கே கோவில் எங்கே கோயில் என்றவுடன் தனக்குள் கோவிலை தாங்கிக் கொண்டு பூசலார் அப்படியே கோயிலாக உட்கார்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக பரிவாரங்களுடன் வணங்கி அவருக்குள்ளே இருக்கின்ற கோவிலுக்கு ராஜனும் சேர்ந்து கும்பாபிஷேகம் எடுத்தான் என்று அந்த புராணம் முடிகிறது. என்றால் இது எல்லாம் நம்முடைய மனதை கழுவுகின்ற, மனதை மேன்மைப்படுத்துகின்ற, அன்பென்ற நோக்கிலே கடவுளோடு ஒன்று கலக்கின்ற எல்லாமே ஒரு புறம் இருக்க. பாருங்க, சாப்பாடு கொடுத்துடலாம் சாமிக்கு, தண்ணி கொடுத்துடலாம் சாமிக்கு. ஆனா சாமி கிட்ட போய் அவன் கால் வச்சான்ல, அப்ப சாமி இவன் ஒன்னாயிட்டான்ல. அந்த ஈடுபாடு, தன்னைத்தானே முழுமையாக இறைவனிடத்தில் கரைத்தல் என்பது நான் அறிய எல்லாம் இன்டலெக்ட் தாங்க, எல்லாம் ஹீரோயிசம் தான். தொண்டருக்கு என்று தொண்டர்தான் இறைவனை விட பெரியவர் என்று சொல்லக்கூடிய இறைவன் வந்து தொண்டருக்குள் இருந்து இயக்குகின்ற, நமக்குள் எல்லாம் சிவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்பதனை நமக்கு உணர்த்துகின்ற இந்த புராணமே பெரிய புராணம்.